Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மீதமான சாதத்தில் ரொம்ப ஜூஸியான இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சாதாரணமாக ஸ்வீட் பூரின்னு சொல்லுவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மீதமான சாதம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து பிசைஞ்சிக்கிட்டா போதும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இது மாதிரி எப்படி சப்பாத்தி செய்கிறதுன்றது பார்த்துருப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம இன்றைக்கி செஞ்சுக்க போகிறோம். எனக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவு கோதுமை மாவு இதில் சேர்த்திருக்கேங்க. சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேன். நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோன்றனால நெய் சேர்த்து பிசைகிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான சுகர் சிரப் சர்க்கரை பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரை விட்டுக்கோங்க. இது வந்து கம்பி பதம் வரைக்கும் பாகு வர தேவையில்லைங்க. கொஞ்சம் பிசுப்பு தன்மை வந்தாவே போதும். அதாவது நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் நம்ம வந்து பாகு வைப்போம் பார்த்தீங்களா, அதாவது கம்பி பதம்லாம் வராமல் ஜஸ்ட்டு பிசுப்பு மட்டும் வந்தாவே போதும். பாருங்கள், இப்படி நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசுப்பாக இருக்கணும். இப்படி வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. இதில் நம்ம வந்து 1 மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கரை பாகு வந்து கட்டியாகாமல் இப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணியாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துகிட்டு கோதுமை மாவு கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டு நான் வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிறேங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக தைச்சிக்கோங்க. லைட்டாக மட்டும் மொத்தமாக இருந்தால் போதும். ரொம்ப மொத்தமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். ரொம்ப மெலிசாக இருந்தாலுமே வந்து அப்புறம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப மொத்தமும் ரொம்ப மெலிசும் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு இப்போ இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம் அப்படின்னா டக்குன்னு ப்ரௌன் ஆயிருங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் போட்டுக்கிறேன். இது எல்லாமே இப்போ நல்ல கலர் வரணும். நம்ம கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் உள்ளாரே நல்லா வேகணுங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக நம்ம 2 பக்கமே மாற்றி நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளார வரைக்கும் நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், இப்படி திருப்பி விட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா பொரிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவு சேர்த்திருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா மைதா மாவு கூட சேர்த்திக்கலாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. எல்லாமே 2 பக்கமே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு பாகில் போட போகிறோங்க. இது நம்ம போடுறப்போ பாகு வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. பாகு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அந்த பாகில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பூரிஸ் எல்லாமே. இந்த பூரி எல்லாமே நம்ம இப்போ வந்து
பாகில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சூடு பண்ண பாகில் லைட்டாக போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினா மட்டும்தான் அது நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த பூரிஸ் எப்படி செய்கிறோமோ, இந்த பூரி வந்து நீங்கள் ரொம்ப மெலிசாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மொறு மொறுன்னு இருக்குங்க. ரொம்ப மொத்தமாக செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாயிரும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நம்ம கடிக்கிறப்பவே அப்படியே வந்து ஜூஸ் ஒழுகிற அளவுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.